பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 12 4வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். திரும்பவும் வாசிக்கிறேன் உங்கள் கவனத்துக்காக. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ரொம்ப அழகான ஒரு விலை உயர்ந்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. அது என்ன வார்த்தை என்றால் குணசாலி என்கிறதான ஒரு வார்த்தை. இந்த குணசாலி என்கிற வார்த்தை நல்ல வேதத்தை கேட்கிறவர்களுக்கும் நல்ல வேதத்தை போதிக்கிறவர்களுக்கும் புதியது கிடையாது. அறியப்பட்ட வார்த்தை, தெரிந்த வார்த்தை, கேட்டிருக்கிற வார்த்தை, படித்திருக்கிற வார்த்தை. ஆனாலும் இந்த குணசாலியை குறித்த சில நிறைய ஆழ்ந்த சத்தியங்கள் வேதத்திலே மறைந்திருக்கிறது. இந்த குணசாலிகளை குறித்த 1-2 தலையங்கத்தை உங்களுக்கு முதலாவது சொல்லிவிடுங்க. குணசாலி என்கிற பெயர் இது ஆண்களுக்குரிய பெயரா பெண்களுக்குரிய பெயரா என்று கேட்டால், குணசாலி என்கிற பெயரானது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்த ஒரு பொதுவான பெயர். ஆண்களுக்கும் இந்த குணசாலி என்கிற நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கும் குணசாலி என்கிற நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில். அப்படி பார்த்தால் இந்த குணசாலி என்பது ஆண்களுக்குரிய நாமம் என்றோ பெண்களுக்குரிய நாமம் என்றோ நாம் சொல்ல முடியாமல் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உரிய ஒரு பொதுவான பெயர். ஒன்று. 2வது, இந்த குணசாலி என்கிற பெயர் எல்லாருக்கும் கொடுக்கப்படுவது கிடையாது. இது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலருக்கு மட்டும்தான் இந்த குணசாலி என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த குணசாலி என்கிற பெயர் முழு பரிசுத்த வேதாகமத்துல 6 இடத்துல மட்டும்தான் சொல்லப்படும். 6 இடத்துல மட்டும் குணசாலி என்கிற பெயர் வருகிறதை பார்க்கலாம். ஒரு சில பெயர்களை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா வசனத்திலும் ஒரு முறை தான் வரும். ஆனா ஒரு சில பெயர்கள் ஒரே வசனத்தை 2 முறை 3 முறை வரும். அதே போல இந்த குணசாலி என்கிற பெயரும் ஒவ்வொரு வசனத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இருக்குது. அப்படியானால் 6 சூத்திரம் வசனத்துல 6 முறை இந்த குணசாலி என்கிற பெயர் இருக்கு. அடுத்ததாக இந்த குணசாலி என்கிற பெயர் சில புஸ்தகத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டு. 1 ஆதியாகம புஸ்தகம், 2வது ரூத்தின் புஸ்தகம், 3வது நீதிமொழிகளின் புஸ்தகம், 4வது அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம். இந்த 4 புஸ்தகத்துல மட்டும்தான் குணசாலி என்கிற பெயர் கடந்து வருகிறது. இந்த 4 புஸ்தகத்துல நீதிமொழிகள் புஸ்தகத்துல மட்டுமே குணசாலி என்கிற பெயர் கிட்டத்தட்ட 3 முறை சொல்லப்பட்டு. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் மட்டுமே 3 இடத்துல 12ஆம் அதிகாரம் 4வது வசனம், 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மீண்டும் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 3 புஸ்தக நீதிமொழிகள் புஸ்தகத்துல மட்டுமே இந்த குணசாலி என்கிற பெயர் 3 முறை வருகிறது. அதுல ஒரே அதிகாரத்துல 2 முறை வரும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல
குணசாலி என்ற பெயர் ஒரே அதிகாரத்துல மீண்டும் மீண்டும் 2 முறை 10ஆம் வசனத்திலும் 29ஆம் வசனத்தில். இப்போ இந்த குணசாலி என்கிற பெயருக்குரிய தலையங்கத்தை உங்களுக்கு சொன்னேன். இந்த குணசாலிக்குள் இவ்வளவு விதமான கர்த்தர் நல்லவே ஆழ்தத்துவம் இருக்கிறது. இத்தோடு குணசாலியின் தலையங்கம் முடியல. இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே போகலாம். வேதத்துல முதல் குணசாலி என்கிற பெயர் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், யாக்கோபு என்கிற ஒரு புருஷனுக்கு, யாக்கோபு என்கிற ஒரு ஆணுக்கு தான் முதல் குணசாலி என்கிற பெயர் கொடுக்கப்பட்டது. சரி, முழு வேதாகமத்துல குணசாலி என்கிற பெயர் கடைசியா யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, சுதந்திரம் கர்த்தர் நல்லவன் ஒரு சபைக்கு தேவனுடைய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால ஒரு தெசலோனிக்கே சபையாருக்கு இந்த குணசாலி என்கிற பெயர் பரிசுத்த வேதாகமத்தில் கடைசியா சொல்லப்பட்டது. இப்ப நான் சொன்னேன், குணசாலி என்கிற பெயர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்த பொதுவான பெயர். குணசாலி என்பது கர்த்தர் நல்லவர், அது 4 புத்தகத்துல வேதாகமத்துல 4 புத்தகத்தில் சொல்லப்பட்டு, குணசாலி என்கிற பெயர் 6 அதிகாரங்களிலே கர்த்தர் நல்லவர் 6 முறை வருகிறது என்று சொல்லி, முழு வேதாகமத்திலும் குணசாலி என்கிற பெயர் எந்த வசனத்திலும் 2 முறை ஒரே வசனத்தில் வரவில்லை என்று சொல். அடுத்ததாக இந்த குணசாலி என்கிற பெயர் ஒரே புஸ்தகத்தில் 3 முறை வருகிறது, அதன் நீதிமொழிகள் புஸ்தகம் என்று சொல். அதுல ஒரே அதிகாரத்துல 2 முறை வருகிறது என்று சொன்னேன், அதுதான் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம். இப்படி இந்த குணசாலியை குறித்து இவ்வளவு காரியத்தை சொன்னாலும், குணசாலியிலேயே இன்னொரு குணசாலியை குறித்து வேதம் சொல். அந்த இன்னொரு குணசாலி யாருனாக்கா, அதுதான் அப்போஸ்தலர் 17:11 6வது குணசாலி. அது யாருனாக்கா நற்குணசாலிகளாக இருந்தார்கள். மற்ற 5 இடத்துல குணசாலி என்று இருக்கிறது. ஆனா இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் மட்டும் தெசலோனிக்கே சபையை சொல்லும் போது மட்டும் நற்குணசாலி என்று சொல்லப்பட்டது. அப்ப குணசாலிக்கும் நற்குணசாலிக்கும் என்னையா வித்தியாசம் அப்படின்னா, குணசாலி என்பது உலக ரீதியான ஜீவியத்தையும் உலக ரீதியான ஒழுக்கமுள்ள கட்டுப்பாடான வாழ்க்கையை காண்பிக்கிறது. அதே சமயத்தில் நற்குணசாலிகள் என்று சொன்னால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்ப அந்த நல்லவரை பிரதிபலிக்கிறவர்களுக்கு பேர் தான் நற்குணசாலி. அவர் எப்படி பேசினாரோ அதே போல பேசுவார்கள், அவர் எப்படி ஊழியம் செய்தாரோ அதே போல ஊழியம் செய்வார்கள். அந்த இயேசு அவர் எப்படி விசுவாசித்தாரோ அதே போல விசுவாசிப்பார்கள். இப்படி ஏறத்தாழ ஆவிக்குரிய ஜீவியத்துல தேறினவர்களுக்கு பேர் தான் நற்குணசாலி. இதுல குணசாலி என்கிற பெயர் சிறந்ததா, நற்குணசாலி என்கிற பெயர் சிறந்ததா என்று கேட்டால், என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், பட்சபாதம் இல்லாமல் சொல்ல வேண்டுமானால் குணசாலியும் நற்குணசாலியும் ஏறத்தாழ ஒன்றுதான். ஆனா நீங்க குணசாலியா இருக்கிறது ரொம்ப சுலபம். ரோட்ல போயிட்டே இருக்கீங்க, ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனிதர் வருகிறார், இல்லாட்டியும் கண்ணு தெரியாத ஒரு சகோதரி வர்றார். நீங்க உடனே பக்கத்துல போய் அவங்க கைய பிடிச்சோ இல்ல கையில இருக்க குச்சியை பிடிச்சோ எங்க போகணும்னு கேட்டுட்டு அடுத்த பக்கத்துல கொண்டு போய் விடுறீங்க. விட்டது இல்லாம உங்களால முடிஞ்ச ஒரு உதவி பண்றீங்க, இல்லாட்டி ஒரு சாப்பாடு வாங்கி தரீங்க. இது எதை குறிக்குது? குணசாலி என்பதை குறிக்கிறது. அதே சமயத்துல நீங்க அதே போல பார்வையற்ற கால் முடமான ஒரு முடவரை பார்க்கிறீங்க. அவங்க கையில வண்டியும் இல்லை, சோதர வழியும் இல்லை, அவங்க எப்படி உட்கார்ந்து தவழ்தான் போறாங்க. நீங்க மனம் இறங்கி குனிஞ்சி சிரமப்பட்டு அந்த முடமான மனுஷனை கையில தூக்கி கொண்டு கீமூச்சு மீமூச்சு வாங்க சாலையின் அடுத்த பக்கத்துல கொண்டு வருது. விருது இல்லாம அவங்க ஒரு நிமிஷம் உட்கார்ந்து
இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லிட்டு, முடிஞ்சா சர்ச்சுக்கு போங்கன்னு சொல்லிட்டு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, ஒரு செகண்ட் தலையில கழிச்சு கர்த்தாவே ரட்சியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் நற்குணசாலி. நீங்க குருடர் பார்வையற்றவரை கூப்பிட்டுட்டு போய் விட்டுட்டு ஆகாரம் கொடுக்கிறது குணசாலி. ஆனா அதே போல இன்னொரு நபரை கூப்பிட்டு போய் விட்டுட்டு அவங்கள ஆகாரமோ பொருளோ கொடுத்துட்டு கூடவே இயேசுவை கொடுத்த சொல்லிட்டு நற்செய்தி அறிவிச்சுட்டு அவங்களுக்கோ ஒரு குட்டி ஜெபம், ஒரு கடுகளவு குட்டி ஜெபம் பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் நற்குணசாலி. இப்ப இதுலயே நீங்க தெரிந்து கொள்ளுங்க, நீங்க குணசாலியா இருக்கிறீங்களா, நற்குணசாலிகளா இருக்க விரும்புறீங்க. இப்போ இந்த குணசாலி மற்றும் நற்குணசாலிகளின் வித்தியாசத்துல நான் இந்த கரங்கொடுக்கும் ஊழியத்தை இணைக்க விரும்புகிறேன். ஏறத்தாழ இந்த கரங்கொடுக்கும் ஊழியம் ஒரு 5 முதல் 6 மாவட்டத்தில் நிறைவேற்றிட்டோம். இது நாள் வரைக்கும் இந்த கரங்கொடுக்கு ஊழியம் என்ன ஊழியமா இருந்ததுன்னா ஒரு குணசாலியின் ஊழியமா இருந்துச்சு. குஷ்டரோகத்தை பாதிக்கப்பட்டவங்க பார்த்தா அவங்களுக்கு ஒரு பாய் வாங்கி தர்றது, அப்புறம் கை கால் முடமானவர்கள் பார்த்தா வண்டி வாங்கி தர்றது, அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி தர்றது, ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்கள் 1 மாசம் மளிகை சாமான் வாங்கி தர்றது, அப்புறம் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு நல்ல வஸ்திரம் வாங்கி தர்றது, படுக்கிற இடத்துல பொருள் இல்லாதவர்களுக்கு ஜமுக்காலமும் போரு வாங்கிட்டு, இதெல்லாம் நம்ம செஞ்சோம். இதெல்லாம் இது நாள் வரைக்கும் செஞ்சது வெறும் குணசாலியின் ஊழி. ஆனா இந்த மாதத்திலிருந்து நாம் சுவிசேஷ புஸ்தகங்களை கொடுக்க, அதோடு இல்லாவிட்டால் புதிய ஏற்பாடு சேர்த்து கொடுக்கப்போம். அப்போ நாம் உதவி செய்வது மாத்திரம் அல்லாமல் சத்தியத்தையும் சேர்த்து சொல்லும் போது அதுதான் நற்குணசாலிகள். இப்ப நீங்க குணசாலிகளா இருக்க விரும்புறீங்களா, நற்குணசாலிகளா இருக்க விரும்புறீங்களா என்பது நீங்க தான் தீர்மானிக்க. இதுல இன்னொரு சத்தியமும் இருக்கு. நீங்க குணசாலி என்று அழைக்கப்பட்டால் தனிநபராகத்தான் இருப்பீர்கள். ஒரு பெயர் சொல்லப்பட்ட குறிப்பிட்ட காரியத்துல இருப்பீங்க. ஆனா நற்குணசாலி என்று நீங்க பேர் வாங்கணும் அப்படின்னா நீங்க நல்ல ஒரு ஐக்கியத்துல இருக்கணும். ஏன்னா சோத்திரம் அந்த துறவா பட்டணத்தார் கர்த்தர் நல்லவே சோத்திரம் தெசலோனிக்கே பட்டணத்தார் அவங்க ஒரு சபையா என்னைக்கு ஒரு சபையாக ஒரு ஐக்கியமாக ஒன்னா பாட்டு பாடுறது, ஒன்னா பிரசங்கம் கேட்கறது, ஒன்னா ஆராதிக்கிறது, ஒன்னா துதிக்கிறது, நல்ல ஒன்னா உட்காந்து பைபிளை வாசிக்கிறது, ஒன்னா ஆராய்ச்சி பார்க்கறது, ஒருத்தருக்கு வசனத்தை பகிர்ந்துக்கிறது, ஒருத்தருக்கு கேள்வி கேட்கறது, பதில் சொல்றது, இப்படி ஒரு என்னைக்கு டீம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, என்னைக்கு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப்பா உட்காந்து பைபிளை மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அன்னைக்குதான் அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா நற்குணசாலிகளாய் மாறிவிட்டார்கள். அப்ப தனிநபரா இருந்தா குணசாலியா மாறலாம், ஒரு குடும்பத்து பெண்ணா இருந்தா குணசாலியா மாறலாம். நீங்க நற்குணசாலியா மாறணும்னா நல்ல கட்டுப்பாடான ஒரு ஊழியத்துல இருக்கணும், சத்தியத்தை போதிக்கிற போதகரோடு இருக்கணும், வசனத்தை சொல்லி கொடுத்து செய்ய வைக்கிற அந்த ஏற்ற இடத்துல இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட போதகர், அப்படிப்பட்ட ஊழியக்காரர், அப்படிப்பட்ட ஊழியத்துல ஒரு ஐக்கியமா ஒரு ஒற்றுமையா இருந்தீங்க அப்படின்னா நீங்க குணசாலி என்கிற நிலைமையில இருந்து நற்குணசாலியாகவும் மாற முடியும். இப்போ பாருங்க, இந்த குணசாலி என்பதற்கும் நற்குணசாலி என்கிற வெறும் 2 பேர் மட்டும்தான். இந்த 2 பேருக்குள்ள மட்டுமே எவ்வளவு விளக்கம் இருக்கு, எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஆனா ஒரு பெரிய வேதனை, மகா துக்கம், இல்லாட்டி பச்சையா சொல்ல பெரிய வெட்கக்கேடு என்னன்னா இப்படி உட்கார்ந்து 2ஐயும் பகுத்து பார்க்கிறது கிடையாது. 2க்கு என்ன வித்தியாசம் என்று யோசிக்கிறது கிடையாது. இதுல உள்ள பொருள் என்ன, அதுல உள்ள விளக்கம் என்ன என்பது ஆராய்வது கிடையாது. தானாகவே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு குணசாலி அது நற்குணசாலி அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிடுறாங்க. குணசாலியின் தன்மைகள் என்பது வேறு,
நற்குணசாலி என்கிற தன்மை என்பது வேறு. குணசாலி என்கிற நாமமானது மனிதர்களால் சூட்டப்படுகிறதும் மனிதர்களால் வைக்கப்படுகிறதுமான ஒரு பெயருக்கு ஏதுவாய் இருக்கிறது. புருஷனை பார்த்து மனைவி சொல்றா, நீ நல்ல குணசாலி, எங்க போனாலும் பறவையானது சாயங்காலத்துல கூட்டுக்கு வர்ற மாதிரி எங்க போனாலும் நீ கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறீங்க, நீ ஒரு குணசாலி. புருஷன் மனைவியை பார்த்து சொல்றா, நீ நல்ல ஒரு குணசாலி, யாரு வந்தாலும் சிரிச்ச முகமா வரவேற்கிற, எந்த கஷ்டப்பட்ட வந்தாலும் நல்ல சாப்பாடு கொடுக்கிற, நான் யாரை அனுப்பி வச்சாலும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நீ செய்தி அனுப்புற, அதனால நீதான் குணசாலின்னு சொல்லி புருஷன் மனைவியை பார்த்து சொல்ற. இப்படி ஒருவருக்கு ஒருவர் வைத்துக் கொள்வது குணசாலி என்கிற பெயர். ஆனா நற்குணசாலி என்பது ஒருவர் ஒருவரை பார்த்து வைத்துக் கொள்வது கிடையாது. அது ஆவியானவர் தான் அந்த பெயரை வைக்க முடியும், நற்குணசாலி என்று. இந்த தெசலோனிக்கே பட்டணத்தார் அவர்களுக்கு ஆவியானவர் தான் சொல்ற, இவர்கள் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்கிறோம். தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நல்ல நற்குணசாலிகளாய் இருக்கிறார். இது ஆவியானவர் கொடுத்த அழகான ஒரு ப்ரமோஷன் அல்லவா? ஆவியானவர் கொடுத்த அருமையான ஒரு விளக்கம் அல்லவா? அந்த சபையை பார்க்கிலும் இவர்கள் நற்குணசாலி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த குணசாலிக்கும் நற்குணசாலிக்கும் இருக்கிற எவ்வளவு அருமையான பெரிய ஒரு விளக்கம் பாருங்க. நான் அதுதான் அடிக்கடி சொல்றேன், நம்முடைய தேவ பிள்ளைகள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஏதோ பைபிள் படிச்சோ ஒரு பிரசங்கம் கேட்டோம் என்று போகக்கூடாது. ஒவ்வொன்றையும் நிதானித்து ஆராய்ந்து பார்க்கவே. கர்த்தர் நல்லவை. அந்த ஆராய்ந்து பார்க்கறதுலதான் தேவனுடைய கிருபையும் தயவும் இருக்கு. கடந்து போகட்டும். இப்போ இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் நல்லவர் 4வது வசனத்தை உங்களுக்கு காண்பித்தேன். குணசாலி என்கிற பெயரை காண்பித்தேன். ஏறத்தாழ ஒரு 6 விதமான குணசாலியை குறித்து வேதத்துல எழுதி இருக்கிறது. கர்த்தருக்கு சுத்தமானா ஒரே நாளில் 1 or 2 குணசாலிகளை குறித்து சொல்லுவேன். மற்றபடி தொடர்ந்து நாளைக்கும் மற்றும் தேவன் அனுமதித்தால் நாளை மறுநாளும் தொடர்ந்து இந்த குணசாலிக்கும் நற்குணசாலிக்கும் உள்ள வித்தியாசத்தோடு கூடிய தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். அந்த வரிசையிலே இன்றைக்கு முதலாவது ஒரு குணசாலியை குறித்து நான் சொல்லிவிடுகிறேன். கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 12:4 வாசிக்கிறேன். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். இங்கு முதலாவது ஒரு குணசாலியை குறித்து பார்க்கிறோம். இந்த குணசாலிக்கு என்ன பேர்னாக்கா மனைவி என்கிறதான குணசாலி. மனைவி என்கிற குணசாலி. அதனால்தான் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு அப்படின்னு சொல்லி அங்கு வேதம் அடிக்கோடிட்டு காண்பிக்கிறது. புருஷனுக்கு அப்படின்னால இவள் அவருக்கு மனைவி. அப்போ மனைவி என்கிற குணசாலியை குறித்து கர்த்தருடைய கிருபையினால் நாம் பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 5 விதமான மனைவிகளை குறித்து சொல்லப்பட்டது. 5 குணசாலிகளான மனைவி என்று சொல்ல முடியாது, ஆனால் 5 விதமான மனைவிகளை குறித்து இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் மட்டுமே நாம் பார்க்கலாம். அப்போ குணசாலியில் மனைவி என்கிற குணசாலி, அதுல நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 5 மனைவிமார்கள் இருக்கிறார். அந்த 5 மனைவிமார்கள் யார் என்பதை சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் நான் சொல்லுகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. நியாயாதிபதிகள் 4:4. அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாக தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கு இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்துக்கு நியாய விசாரணைக்கு போவார்.
இந்த குணசாலியிலே முதல் குணசாலி மனைவி என்கிற குணசாலி. அந்த மனைவி யார் என்று பார்க்கும்போது நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 5 மனைவி, அதுல முதல் மனைவி இங்க பார்க்கிறோம். தீர்க்கதரிசியா என்ற லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள். உங்களுக்கு புரியும் வண்ணமாய் சொல்ல வேண்டுமானால் தெபோராள் என்றும் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி. இப்போ ஒரு ஸ்திரீ குணசாலியாய் மாறணும் என்று சொன்னால் முதலாவது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டும். இந்த தேவனுடைய தீர்க்கதரிசியாய் ஒரு ஸ்திரீ மாறுவது என்பது சுலபமா கடினமா என்று கேட்டால் அது அவரவர்களுடைய வாஞ்சை விருப்பத்தை பொறுத்துதான் அந்த கிருபா வரம் இருக்கிறது. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் ஓசுத்திர 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு நாம் பார்க்கிறோம், மிரியாம் தம்புரு எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினாள். மிரியாம் என்னும் தீர்க்கதரிசி என்று பார்க்கிறோம். அப்ப இந்த தீர்க்க தரிசன வரத்தை தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீகளுக்கு கொடுத்த விசேஷித்த வரங்களில் அதுவும் ஒரு வரம். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே, குறிப்பாக கிறிஸ்தவ வட்டாரத்திலே ஒரு பெரிய சாபக்கேடு என்னவென்று சொன்னா, சபைகளிலும் சரி, ஆராதனை கூடங்களிலும் சரி, நாம் செய்கிற இயேசுவின் வல்லமை ஊழியம் போன்ற சுவிசேஷ ஊழியங்களிலும் சரி, ஸ்திரீகளுக்கு தீர்க்க தரிசன ஊழியம் என்பது அந்த அளவுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படவும் இல்லை, அவர்களை ஊழியம் செய்ய விடவும் இல்லை. சில ஸ்திரீகள் தீர்க்க தரிசனம் சொல்றதை பார்த்திருக்கிறேன். அப்படியே சொத்துறோம், வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு இருக்கும். அவங்க ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா அது அப்படிதான் நடக்கும், அது மீறி ஒண்ணுமே நடக்காது. ஆனா எல்லா சபைகள், எல்லா ஊழியங்கள், எல்லா கிறிஸ்தவத்துல ஆண்களே ஊழியக்காரர்களும் ஆண்களே ஊழிய சொத்துறோம் தெய்வ மனிதர்களுமா இருக்கிறதுனால நம்மை விட இன்னும் அதிகமா இவ சொல்லிடக்கூடாது, இவளே அதிகமா சொன்னா அடுத்து நாம் ஒரு டம்மி என்று சொல்லி விடுவார்கள் சொல்லி எல்லா இடங்களிலுமே ஸ்திரீயானவர்களுக்கு 2ஆம் 3ஆம் 4ஆம் இடங்கள் தான் கொடுக்கப்படுகிறது. சில இடத்துல 7ஆம் இடம் கொடுக்கப்படுகிறது. ஆனா தேவனுடைய பார்வையிலே அப்படி கிடையாது. மோசேயின் வீட்டிலே மிரியாமை ஒரு தீர்க்கதரிசியாய் படைத்தார். இங்கு தெபோராளை ஒரு தீர்க்கதரிசியாய் படைத்தார். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல அன்னாள் என்கிற ஸ்திரியை ஒரு தீர்க்கதரிசியை படைத்தார். இப்படி நிறைய பெண் தீர்க்கதரிசிகளை சொல்லிக் கொண்டே போகலாம். அப்போ குணசாலி என்கிறதின் முதல் அடையாளம் மனைவி என்கிற குணசாலி. அந்த மனைவியா இருக்கிறவர்கள் புருஷனை பார்க்கணும், சாப்பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், அவனுக்கு வேண்டிய நல்லா கவனிக்கணும், சுகத்தை கொடுக்கணும், இதைத்தான் நீங்க போதிக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவே, இந்த குணசாலி என்கிற ஸ்திரீ புருஷனுக்கு நல்ல கிரீடமாய் இருக்கிறாள் என்றுதான் நாம் நீதிமொழிகள் 12:4 பார்க்கிறோம். அப்ப கிரீடமா இருக்கிறதுல அதுக்கு என்னையா கிரீடம் அப்படின்னா, அத முதலாவது தீர்க்க தரிசனம் என்கிற கிரீடம். நான் ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் சொல்றேன், இயேசுவின் வல்லமை ஊழியம் நல்லா வளர்ந்ததற்கும் இந்த ஊழியம் கொடிகட்டி பறந்து இன்னைக்கு நிலைச்சு நிக்கிறதுக்கும் ஒரு காலத்துல யார் காரணம் கேட்டா என்னுடைய மனைவிதான் காரணம் என்பதை 100 அல்ல 500 மடங்கு சொல்லும். அவர்கள் ஜெபித்த ஜெபங்கள், அவர்கள் ஊழியத்துக்காகப்பட்ட பாடுகள், அவர்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாத்தை விட ஊழியத்துக்கு எல்லா விதத்திலும் சரியான முறையில கோஆபரேட் பண்ணுவது, இதெல்லாம் கடந்து அவங்க வாயில வர்ற ஒரு தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா வெட்டு 1 துண்டு 2. அவங்கள்ட்ட தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கே ஜனங்க பயப்படுவாங்க. இவங்க ஏதோ ஒண்ணு சொல்ல அது அப்படி நடக்க இப்படி ஆயிருமோன்னு பயப்படுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு புள்ளி விவரமா இருக்கு. கர்த்தர் நல்லவன். நான் ஒவ்வொரு கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிட்டு பேக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு சூட்கேஸ் ரெடி பண்ணிட்டு கூடயமா வா அப்படி ரூம்ல கூட்டு போய் அவங்க உட்கார வைப்பேன்.
அவன் முன்னாடி உட்கார சொல்லிட்டு நான் அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து ஓ சொத்துறோம் அக்கா தம்பி மாதிரி இல்லாட்டி அண்ணன் தங்கச்சி மாதிரி இல்லாட்டி சொந்தக்காரர் மாதிரி உட்காந்துட்டு நீ ஜோம் பண்ணி சொல்லுமே. அவங்க நல்லா ஆவில் நிரம்புவாங்க, கைப்பிடிச்சு ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ணி சொல்லுவாங்க, நீங்க இந்த ஊருக்கு போறீங்க, இந்த இடத்துல இருக்கிறீங்க, அந்த இடத்துல இந்த ஊழியக்காரு இவ்வளவு வளர்த்தியா இருப்பாரு, இவ்வளவு கருப்பா இருப்பாரு, இத்தனை பேர் வருவாங்க, நீங்க தங்குற இடம் இப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாத்துமே A to Z அப்படியே டிட்டோவா அப்டேட் பண்ணுவாங்க. அவங்க சொல்ற தீர்க்க தரிசனங்கள், பார்க்கிற தரிசனங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு அதை கொண்டு போய் அப்படியே மூட்டைய கட்ட அவிழ்த்து விடுறது மட்டும்தான் ஏவல். நான் பார்த்த தரிசனம் மாதிரி, நான் பார்த்த சொப்பனம் மாதிரி, நானே எனக்கே வெளிப்பாடு மாதிரி நாங்க சொல்லிட்டு இருப்பேன். அங்க ஜனங்க சொல்லுவாங்க, என்ன விவரமா சொல்றாரு ஐயா, எவ்வளவு தெளிவா சொல்ற, எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விவரம் எல்லாம் எங்க இருந்து வந்தது. ஏன் இத சொல்றேன்னா, இன்றைக்கு ஸ்திரீ அல்லது சொத்துற மனைவி அப்படின்னால உடனே வீட்டுக்குள்ள இழுத்து பிடிச்சு உள்ள போட்டு அததான் இதுதான்றாங்க. நான் சொல்றேன், அதெல்லாம் உலக பிரகாரமான மனைவிக்குரிய குணாதிசயம். இங்க நான் போதிப்பது ஆவிக்குரிய சுத்திரம் குணாதிசயமான மனைவிக்குரிய. ஆவிக்குரிய குணாதிசயம் என்ன? நல்ல தீர்க்கதரிசியா இருக்கணும். அது மாத்திரமல்ல, இந்த தெபொராள் நல்ல நியாயம் விசாரிக்கிற ஒரு ஸ்திரீ என்று பார்க்கணும். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்துக்கு நியாய விசாரணைக்கு போவார். கர்த்தர் நல்லவை. ஆம்பளைங்க மட்டுமே கோலோச்சி இருந்த காலம், ராஜாக்கள் மட்டுமே செய்துட்டு இருந்த வேலை. ஆம்பளைங்க கோலோச்சினதும் ராஜாக்கள் செய்து கொண்டதுமான வேலையை இப்ப தெபொராள் என்கிற ஒரு ஸ்திரீ தன்னுடைய குணாதிசயத்தின் மூலமாக, தன்னுடைய குணசாலி என்கிற அடையாளத்தின் மூலமாக ஜனங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு ஜட்ஜாக அல்லது சீனியர் அட்வொகேட்டாக மாறியது. ஸ்திரீகள் என்றால் இப்படி இருக்கணும். நம்ம ஊழியத்துல இப்ப சமீபத்துல ஒரு 7-8 ஊழியங்களை நிறுத்தினோம். அப்ப அதுக்கு அந்த நாட்கள்ல நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. சாட்சி சொல்லும் போது நிறைய பேருடைய சாட்சியை என் காதால கேட்டேன். அவங்க சொன்னாங்க, உத்தமி ஜெப ஊழியத்தின் மூலமா நான் தொடப்பட்டேன், உத்தமி ஜெப ஊழியத்துலதான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, நாங்க பாட்டு பாடுவோம் ஆனா சபையில பாட மாட்டோம், நாங்க பைபிள் வாசிப்போம் ஆனா எல்லாருக்கும் முன்னாடி வாசிக்க மாட்டோம், எங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியாது, ஆனா உத்தமி ஜெப ஊழியத்துக்கு வந்த பிறகு நாங்க பாட்டும் பாடணும், வசனமும் சொன்னோம், பிரசங்கமும் பண்ணணும், வசன ஆராதனை எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இதெல்லாம் இங்க கற்றுக் கொடுத்தேன். ஏன் இதை சொல்லுன்னா, ஒரு நல்ல தேவ ஊழியம் என்பது இப்படி மற்றவர்களை அனல் மூட்டவை. இந்த செய்தியை கேட்கிற நீங்க சகோதரரா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், அல்லது ஊழியக்காரா இருக்கலாம். உங்களுக்கு தெளிவா ஒண்ணு சொல்லிடுறேன், உங்க மனைவி என்கிற ஒரு ஸ்திரீயே தேவன் உங்களோட வச்சிருந்தா, உங்களுக்கு கொடுத்திருந்தா, அவங்கள அனல் மூட்டி விடுங்க, அவங்கள தட்டி விடுங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க, அவங்கள ஊழியத்தை செய்ய வைங்க. டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, ஹர்ட் பண்ணாதீங்க, அவங்கள ஒரு மாதிரி நோஸ்கட் பண்ணாதீங்க, ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லாதீங்க, சோத்திரம் ஆகாதுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் நல்லவன். கொஞ்சம் அவங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு ஃப்ரீடம் கொடுத்து, நீ தேவனோடு போராடி ஏதாவது கிடைச்ச சொல்லுன்னு சொல்லி பாருங்க. உங்க வீட்டில ஒரு குணசாலியான மனைவியை தேவன் பிரகாசிக்க வைக்கும். இந்த தெபொராள் ஒன்று தீர்க்கதரிசி, 2வது நியாயம் விசாரிக்கிறது. இந்த 2 குணம் எதை குறிக்கிறது? அவளுடைய 2 தன்மைகளுக்கு என்ன தன்மை? தீர்க்கதரிசி என்பது தேவனுடைய சுபாவத்தையும், நியாயம் விசாரிப்பது என்பதையும் மனுஷ சுபாவத்தையும் காண்பிக்கிறது. அவள் ஒரு பக்கத்திலே தீர்க்கதரிசியா இருந்து கர்த்தருக்கு சித்தமானது எல்லாம் செய்தாள், மறுபக்கத்தில் நியாயம் விசாரிக்கிறவளா இருந்து மனிதர்களுக்கு பிரியமானதெல்லாம் செய்தான். பட்சபாதமே இல்லாம சரிக்கு சரியா ஊழியம் செய்தான். ஒரு சகோதரி, ஒரு ஸ்திரீ, ஒரு மனைவி, ஒரு பெண் ஊழியம் செய்தா இப்படிதான் இருக்கணும், சம நிலையில இருக்கணும். தராச தூக்கி பிடிச்சா 2 தட்டும் ஒன்னுக்கு ஒண்ணு நேருக்கு நேரா நிக்கணும், முள்ளு நேருக்கு நேரா நிக்கணும். சில ஸ்திரீகளை இன்னைக்கு ஊழியத்துக்கு சில விடாததுக்கு காரணமே கிருபை வந்துருச்சு, வல்லம் வந்துருச்சு,
வந்துருச்சுன்னா புருஷனை மறந்து பிள்ளைகளை மறந்து வீட்டை மறந்து ஒரு பக்கமா சாயிரும். ஓ கர்த்தர் நல்லவே, இல்லாட்டி எனக்கு ஊழியமும் வேண்டாம், மற்றும் ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு கற்றுக் கொடுத்த புருஷன் போதும், எனக்கு கற்றுக் கொடுத்த பிள்ளைகள் போதும், கற்றுக் கொடுத்த குடும்பம் போதும்னு அந்த பக்கம். நல்ல ஒரு ஸ்திரீயின் நிலைமை, குணசாலியான ஸ்திரீ அப்படி இருக்க கூடாது. அவங்க சமநிலைமை நிறைந்தவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவன். ஓசத்துல ஒரு பக்கத்துல தீர்க்கதரிசிங்கிற ஆவிக்குரிய தன்மை இருக்கணும், மறுபக்கத்துல குடும்பத்தை கவனிக்கக்கூடிய நல்ல நியாயம் விசாரிக்கிறவளா இருக்கணும். அந்த ஒரு சமத்துவ தன்மை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க தான் மனைவி என்கிறதால நல்ல குணசாலி. கர்த்தர் நல்ல. நான் சொன்னேன் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 5 மனைவிகள் குறித்து இருக்கிறது என்று சொன்னேன். இப்ப 2வது இன்னொரு மனைவியை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். நியாயாதிபதிகள் 4:17 வசனம். கர்த்தர் நல்லவர். சிசேரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடிவது. அப்பொழுது யாபின் என்னும் ஆட்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாகி இருந்தது. யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என்னண்டையிலே உள்ளே வாரும், பயப்படாதையும் என்று அவனோடே சொன்னாள். அப்படியே அவனண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினாலே மூடினாள். கர்த்தர் நல்லவர். இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 2வது ஒரு மனைவியை பார்க்கிறோம். ஓ சிசேராவை கொன்ற ஏபேரின் மனைவியாகிய யாகேல். திரும்ப சொல்றேன், சிசேராவை கொன்று போட்ட ஏபேரின் மனைவியாகிய யாகேல். யாகேல் என்கிற ஒரு மனைவி. இப்போ இந்த யாகேல் என்கிற மனைவி எப்படிப்பட்ட குணசாலி? இந்த யாகேல் என்கிற குணசாலிக்குள் காணப்படுகிற 1-2 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தா, அவ வெளியே போய், ஓ கர்த்தர் சிசராவை பார்த்து சொல்லுகிறார், உள்ளே வாரும் என் ஆண்டவனே என்று கூப்பிட. அதை விட எனக்கு ரொம்ப ஆச்சரியமான என்னன்னா, ஒரு பராக்கிரமசாலி, ஒரு போர் வீரன், ஒரு யுத்தம் படிக்கிறவன் அல்லது ஒரு ஆண் மனுஷன், பயங்கர வீராப்புள்ளவன், அவனை பார்த்து அவன் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, பயப்படாதேயும் பயப்படாதேயும் என்று அவனோடே சொல். ஒரு ஆண்தான் ஒரு பெண்ணுடைய வீட்டுக்குள்ள நுழையும் போது சொல்லணும், நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், உன்னை தொட மாட்டேன், பக்கத்துல வர மாட்டேன், நீ பயப்படாத அப்படின்னு ஆண் தான் பெண்ணுக்கு சொல்லணும். ஆனா இங்கே ஒரு மனைவியா இருக்கிறவள் ஒரு பெண் ஒரு ஆணுக்கு சொல்லுகிறாள், பயப்படாதேயும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த யாகேல் என்கிற குணசாலி மனுஷனுக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து விலகினவள். வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஸ்திரீகளுக்குள் இருக்கிற பெரிய ஒரு வேதனையான காரியம் இதுதான். எல்லா மனுஷனுக்கும் பயப்படுறது, எந்த மனுஷனை பார்த்தாலும் பயப்படுறது, யாராவது வீட்டுக்கு வந்தா பயப்படுறது, கதவை தட்டினா பயப்படுறது. அதே சமயத்துல எந்த ஆணா இருந்தாலும் சந்தேகப்படுறது, எதுக்கெடுத்தாலும் சோத்திர நடுங்கிறது. ஒரு ஸ்திரீயானவள் நடுங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. 2வது, காரணம் இல்லாமல் கண்ணீர் வடிக்கிற ஸ்திரீயா இருக்கக்கூடாது. தொட்டதுக்கெல்லாம் சோத்திர தொட்டாஞ்சி நீங்க மாறி, ஓ சோத்திர மூக்களையும் கண்ணிலையும் கண்ணீர் வந்துட்டு இருக்கு, தண்ணீர் வந்துட்டு இருக்குனாக்கா உங்களுக்குள்ள தைரியமும் இல்ல, துணிச்சலும் இல்லைன்னு அர்த்தம். இந்த செய்தியை கேட்கிறது ஒருவேளை மனைவிமாராயிருந்தா அல்லது ஸ்திரீகளாயிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எப்போதுமே நல்ல தைரியமா இருங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. ஓ சோத்திரம், கர்த்தர் நல்லவை. கூலப்பானையில போய் ஒளிஞ்சிக்கிற சோத்திரம் கூணுழுந்த கிளவிகளா இருக்காதீங்க. இங்க அவ சொல்றா, ஒரு ஆம்பளை பார்த்து சிசரா பார்த்து பயப்படாதேயும் என்கிறார். அவ சொன்னது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவை, கர்த்தர் நல்லவை சோத்திரம். அதுக்கு அடுத்த வசனம் தான் கீழே சொல்லுது, உள்ளே கூட்டு போய்
ஓ சூத்திரம், ஒரு கூடார ஆணியை எடுத்து அவன் தலை நெத்தியில வச்சு சுத்தியல்னால ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். ஒரு பக்கத்திலே சூத்திரம் பயப்படாதே என்கிறார், மறுபக்கத்திலே கூடார ஆணியை எடுக்கிறார், இன்னொரு பக்கத்திலே சுத்தியில வச்சு ஓங்கி அரைஞ்சு அங்கேயே கொண்டு போடுது. கர்த்தருக்கு சுத்தமானா வருகிற நாட்களில் நீங்கள் எனக்கு நினைவுபடுத்தினாலோ அல்லது தேவன் அனுமதி கொடுத்தாலோ இந்த யாகேல் பயன்படுத்தின பொருட்களை மட்டும் வைத்து உங்களுக்கு ஒரு தேவ சத்தியத்தை நான் போதிக்க விரும்புகிறேன். இவள்கிட்ட இருக்கிற பொருட்கள் என்ன? ஒன்று, கூடாரம் இருக்கிறது. இரண்டாவது, கர்த்தர் நல்லவர், நல்ல சமுக்காலம் இருக்கிறது. மூன்றாவது, தண்ணீர் இருக்கிறது. நாலாவது, துருத்தி இருக்கிறது. அஞ்சாவது, பால் இருக்கிறது. ஆறாவது, கர்த்தர் நல்லவர், நல்ல ஆணி இருக்கிறது. ஏழாவது, சுத்தியல் இருக்கு. இந்த யாகேல்ட்ட இருந்த இந்த பொருட்களை மட்டும் நம்ம எடுத்து தியானித்தாலே ஒரு ஸ்திரீயானவள் எப்படியெல்லாம் வீராப்பும் தைரியமும் துணிச்சலும் குணசாலியுமா இருக்கிறதுக்கான முழு உபதேசம் இந்த பொருட்களுக்குள்ள இருக்கு. கர்த்தர் அனுமதித்தால் நான் வருகிற நாட்களில் அதை உங்களுக்கு போதிக்க தேவன் உதவிச்சு வர கடந்து போட்டு. இப்போ இந்த இரண்டாவது மனைவி யாகேல், அவள் நல்ல ஒரு பயப்படாத துணிச்சலான ஒரு ஸ்திரீ. இரண்டாவது, கர்த்தர் நல்லவே, அவள் பயன்படுத்துகிற பொருட்கள்லாம் பாருங்க, எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து இருக்கும். ஒரு பக்கத்துல கூடாரம், மறுபக்கத்துல ஜமுக்காலம். கூடாரமும் ஜமுக்காலமும் ஒரு மனுஷனுக்கு உள்ளடைக்கலத்தை குறிக்கிறது. மறுபக்கத்துல தண்ணி, இன்னொரு பக்கத்துல பால். கர்த்தர் நல்லவை. இப்போ சொல்றோம், தண்ணியும் இருக்குது, பாலும் இருக்கு. இது ரெண்டுமே குடிக்கக்கூடியது. இன்னொரு பக்கத்துல கர்த்தர் நல்லவர், அங்க ஆணியும் இருக்குது, சுத்தியும் இருக்குது. எப்படி ஒற்றுமை பாருங்க. அவ வச்சிருக்கிறது எல்லாமே ரெட்டை 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 அடையாளம். இதெல்லாம் கவனிக்கணும். பைபிள் படிச்சா இதெல்லாம் படிக்கணும், நிறுத்தி படிக்கணும். இதுல எது எது ஜோடியோடு இருக்குன்னு பார்க்கணும். இப்ப கடந்து போட்டோம். இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான தைரியம், அதாவது அவள்கிட்ட இருக்கிற பால் என்பது குணசாலியை குறித்து, தண்ணீர் என்பது அவள் தைரியத்தை குறித்து, அவள்கிட்ட இருக்கிற கூடாரம் என்பது குணசாலியை குறிக்கும், ஜமுக்காலம் என்பது தைரியத்தை குறிக்கும். அப்புறம் அவள்கிட்ட இருக்கிற ஆணி என்பது குணசாலியை குறிக்கும், சுத்தி என்பது தைரியத்தை குறிக்கும். இதெல்லாம் ஒன்னோடு ஒண்ணு கலந்து வச்சிருக்கு. ஒரு ஸ்திரீ என்கிறவர்கள் ஒரு வீட்டை நிர்வாகம் பண்ணணும், வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனையையும் ஃபேஸ் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு குடும்பத்தை நிர்வாகம் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு பிரச்சனையை நிர்வாகம் பண்ண தெரியல. குடும்பத்தை நிர்வாகம் பண்றது எப்படி? குடுகுடுப்பக்கார மாதிரி அத்த ராத்திரி ஏஞ்சி உட்கார்ந்துட்டு புலம்புறது, இல்லாட்டி பயங்கரமா அழுகிறது, ஏதோ ஒண்ணு பண்றது, சத்தம் போடுறது, மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வாயில ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. ஒரு பக்கத்துல உங்க கையில பால் இருக்கணும், இன்னொரு பக்கத்துல தண்ணி இருக்கணும், ஒரு பக்கத்துல கூடாரம் இருக்கணும், மறுபக்கத்துல ஜம்காலம் இருக்கணும். எல்லாம் நீங்க சூத்திரம் மாட்டிய புதுசா பாக்குறவங்களுக்கு ரொம்ப அழகான, ரொம்ப அன்பான, ரொம்ப பொறுமையான, ரொம்ப தாழ்மையான, நல்ல குணசாலியா தெரியணும். ஆனா தனிப்பட்ட ரீதியிலே நீங்க தான் யூத ராஜ சிங்கத்தின் குமாரத்தி என்பது தெரியணும். இதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப அடக்கம், ரொம்ப ஒடுக்கம், நான் பேசவே மாட்டேன், அவர் பார்த்துக்குவாரு, அவன் பார்த்துக்குவான், இவன் பார்த்துக்குவா, இவங்க செய்வாங்க, நான் தலையிட மாட்டேன், அதெல்லாம் அப்புறம் நடக்கட்டும், என்னன்னாலும் நடக்கட்டும், அப்படி இருந்தீங்கன்னா தேவன் கொடுத்த குணசாலி என்கிற கிருபைக்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் என்று அர்த்தம். கர்த்தர் நல்லவை. உங்க கையில இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பாருங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த சொத்துறோம் அந்த அருமையான பொருட்கள் எதுன்னு கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் கொடுத்த ஜாப் என்ன, ஆண்டவர் கொடுத்த போஸ்டிங் என்ன, ஆண்டவர் கொடுத்த காலிங் என்ன, ஆண்டவர் கொடுத்த மினிஸ்ட்ரி என்ன, ஆண்டவர் கொடுத்த ஃபேமிலி என்ன, ஆண்டவர் கொடுத்த ஃபெல்லோஷிப் என்ன, இதெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த இடத்துல நீங்க தனிப்பட்ட அந்தரங்க ஜீவியத்துல நல்ல குணசாலியா இருக்கணும். வெளியரங்க வாழ்க்கையில நல்ல தைரியம், அதுதான் முக்கியம். இப்படிப்பட்ட ஒரு தைரியமும் துணிச்சலும் இந்த யாகேலை போல வரணும். அதனாலதான் குணசாலி.
கடந்து போட்டு முதலாவது பார்த்தோம், லபிதோத்தின் மனைவியாகிய தெபொராள். இரண்டாவது பார்த்தோம், சிசேராவை கொன்ற ஏபேரின் மனைவியாகி யாகே. மூன்றாவதாக இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல இன்னொரு மனைவியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனமும் பின்பு 1வது வசனமும். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 2 மற்றும் 1. கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரியின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார். கீலேயாத்தியனான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கிளையாத் அவனை பெற்றார். இப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உள்ளதா. இங்க 3வது மனைவியை பார்க்கிறோம், பராக்கிரமசாலியை வளர்த்த கீலேயாத்தின் மனைவி. இந்த கீலேயாத் என்கிற மனுஷனுக்கு மனைவியா இருக்கிற இவள் தன்னுடைய பிள்ளை எப்படி வளர்க்கிறா பாருங்க. நல்ல ஒரு பராக்கிரமசாலி. இதெல்லாம் கர்த்தர் தேவன் நமக்கு எழுதி வைத்த அழகான பாடங்கள். அப்ப தேவன் நமக்கு கொடுத்த ஆண் பிள்ளையா இருக்கட்டும், பெண் பிள்ளையா இருக்கட்டும், அவர்கள் எப்போதுமே கூடுமானவரைக்கும் நல்ல பலசாலிகளாகவும் நல்ல யுத்தத்தை நடப்பிக்கிறவர்களாகவும் துணிச்சல் மிகுந்தவர்களாகவும் வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு குணசாலியான ஸ்திரீயின் ஒவ்வொரு மனைவிமாருடைய கடமையாயிருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. உங்களை குறித்து பலர் பல காரியம் சொல்லலாம். பரஸ்திரின்னு சொல்லலாம், அல்லது கீழ் ஜாதி என்று சொல்லலாம், அல்லது ரொம்ப முந்திரி கோட்டை என்று சொல்லலாம், தேவையில்லாததை செய்கிறாய் என்று சொல்லலாம், ஜனத்துக்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் இல்லாததில் கற்றுக் கொடுக்கிறேன்னு சொல்லலாம். உலகத்தான் அல்லது உலகத்தில் உள்ளவர்கள் பல விதத்துல பேசதான் செய்வார்கள், சொல்லதான் செய்வார்கள். ஆனா உங்களுக்குள் கர்த்தர் கொடுத்த அந்த கிருபை எல்லாரையும் பராக்கிரமசாலியாய் மாற்றக்கூடிய அந்த கிருபையாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் கர்த்தர் இந்த அருமையான சோதரி கீலேயாத்தின் மனைவிக்குள்ள அந்த அருமை ஒரு வளர்ப்பு தன்மை, அந்த வளர்ப்பு தன்மைதான் பிற்காலத்திலே பிள்ளைகளை வீரர்களும் யுத்த வீரர்களும் வீராங்கனைகளுமாய் மாற்று. நீங்க மோசையின் சரித்திரத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, மோசையின் தாயாகிய யோகபேத், மோசையோட அம்மா பேர் யோகபேத். இந்த யோகபேத் மோசைக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்தான். வாக்கிலே வல்லவன், நல்லா பேசணும், வாக்கிலே வல்லவனும், செய்கையிலே பராக்கிரமசாலி, ஊழியத்திலே தீர்க்கதரிசியும், ஜனங்களுக்குள்ளே மெய்ப்படும் என்று சொல்லி நல்ல தன்மைகளை எல்லாத்தையும் சொல்லி 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 கொடுத்து கூடவே நடந்து கூடவே நின்று கூடவே கற்றுக் கொடுத்து அந்த மோசையை சின்ன வயசுலேயே ஒரு பெரிய தேவ மனுஷனாகவே உருவாக்கி விட்டார். ஒரு யெகோபேத் உருவாக்கின ஒரு மோசே அகில உலக தேவ தீர்க்கதரிசிகளில் ஒருவராய் அல்லாமல் அகில உலகத்திற்கு எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் தலைமத்துவத்தின் தீர்க்கதரிசியாய் இந்த மோசையை கர்த்தர் மாற்றினார். அதற்கு காரணம் அந்த மோசையின் வளர்ப்பிலே யெகோபேத்தின் அருமையான பிரதிஷ்டையின் ஜீவியம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவம் தான் நமக்கு வேணும். எனக்கு மோசையின் வாழ்க்கையில ரொம்ப பிடிச்ச ஒரு தன்மை உண்டு. என்ன ரொம்ப பிடிச்ச தன்மைன்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, மோசையின் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படி சொல்லி என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை சொல்லுவாங்க. சொல்றது மட்டும் இல்லாம அவனை குறித்து கர்த்தரே சொன்னாரு, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் சொன்னாரு அப்படின்னு சொன்னா மிகுந்த சாந்த குணமுள்ளவன் சொன்னாரு. இந்த பட்டியெல்லாம் அடுக்குவாங்க. எனக்கு அதுல எல்லாம் பெரிய நாட்டம் கிடையாது, அதுல அந்த அளவுக்கு பெரிய விருப்பமும் கிடையாது.
இந்த மோசையை குறித்து நான் ஆச்சரியப்பட்ட காரியம் என்னன்னா, இந்த மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே மத்தேயு 17:3 சொல்லுது, அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இப்ப புரியுதா? மோசையை குறித்து 1008 ஆதாரங்கள், சாட்சிகள். ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு சாட்சி ஆதாரம் என்னன்னா, மரித்த இயேசு, மரித்த மோசே உயிரோடு இருக்கிற மோசையை போலவே ஒலிவ மலையில வெளிப்பட்டு மோசையும் எலியாவும் ஒன்னா வந்து இயேசுவோடு பேசுகிறார். அவன் பூமியில இருக்கும் போது வீட்டில் எங்கு உண்மையா இருந்தாலும் சரி, ஜனங்கள்கிட்ட சாந்த குணமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் உண்மைதான். அதை விட அவன் ஆவிக்குரிய ஜீவியத்தை பாருங்க. ஒலிவ மலையிலே வெளிப்படுகிறான், ஓ எலியாவோடு வெளிப்படுகிறான், ஓ முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவோடு கூட இந்த மோசை காணப்படுகிறான். இதுதான் எனக்கு பிடிச்ச உன்னதமான அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு மேலான சிந்தை, இப்படிப்பட்ட ஒரு மேலான எண்ணம், இப்படிப்பட்ட மேலான ஒரு தரிசனம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அப்படி இருந்தா நம்முடைய ஆவிக்குரிய தன்மையும், ஓ கர்த்தர் இந்த கீலேயாத்தின் மனைவி எப்தாவை பராக்கிரமசாலியா வளர்த்ததை போல இந்த யெகோபேத் என்கிற தாய் மோசையை நல்ல வாக்கு வல்லவனா வளர்த்தது போல நாமும் வளர்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ குணசாலியான ஸ்திரீ என்பது மனைவி என்று சொன்னேன். அதுல கர்த்தர் நல்ல நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 5 மனைவி என்று சொன்னேன். 3 மனைவிகளை பார்த்து இருக்கிறோம். ஒன்று தீர்க்கதரிசியாயிருந்த லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள், 2வது சிசராவை கொன்று ஏபேரி மனைவியாகிய யாகேல், 3வது மகனை பராக்கிரமசாலியாக வளர்த்த கீலேயாத்தின் மனைவி, 4வது ஒரு மனைவியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. 2வது வசனம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தான். இங்கே நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 4வது மனைவியை பார்க்கிறோம். ஓ சோத்திரம், பிள்ளை பெறாத மலடி என்கிறதான ஒரு மனைவி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஓ சோத்திரம், அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடி. மலடினாலே பிள்ளை இல்லதான், பிள்ளை இல்லாட்டதான் மலடி. ஆனா ரொம்ப தெளிவா வாசு, பிள்ளை பெறாத மலடி. அப்ப 4வது மனைவி பிள்ளை பெறாத மனைவி ஆகிய ஓசத மலடி ஆகிய மனோவாவின் மனைவி. இப்ப இந்த மனோவாவின் மனைவி ஒரு குணசாலி என்பதற்கு ஏன் இந்த வார்த்தை 4வது மனைவியாகிய குணசாலியாய் மனோவாவின் மனைவியை சொல்றேன்னா, இந்த மனோவாவின் மனைவி கிட்ட நல்ல அருமையான நல்ல சுபாவங்கள், குணங்கள் இருக்கு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, இந்த மனோவாவின் மனைவி கிட்ட காணப்படுகிற அப்போ அப்படிப்பட்ட நல்ல குணம் என்ன அல்லது என்ன சுபாவம் என்று பார்க்கும் போது தேவனுடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் நல்லவே சுதரம் ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். இப்போ இந்த மனோவாவின் மனைவி கிட்ட இருக்கிற குணாதிசயம், குணசாலிக்குரிய அடையாளம் என்னன்னா, அவன் நல்ல கர்த்தருடைய தூதனை பார்க்கிற ஒரு அருமையான ஸ்திரியாய் மாறிவிட்டான்.
அருமையான தூதனை பார்க்கிற ஸ்திரியாய் மாத்திரம் அல்ல, அதை உடனே வேகமாய் சீக்கிரமாய் ஓடி போய் தன் புருஷனுக்கும் சொல்லுகிறார். சொல்லி, ஓ கர்த்தர் நல்லவே. அங்க அழகான ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, 11ஆம் வசனம். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய். நான் பல பிரசங்கத்துல கன்வென்ஷன் கூட்டங்கள்ல இந்த வார்த்தையை அடிக்கோடிட்டு காண்பித்தது. பொதுவாகவே எல்லாருடைய எண்ணம் என்ன? மனைவினா பொம்பளை அப்படின்னா, ஸ்திரீ அப்படின்னா, பெண்ணு அப்படின்னா ஆம்பளைங்க முன்னாடி போகணும், பொம்பளைங்க பின்னாடி வரணும். அதுதான் பெண்ணுக்கு அழகுன்னு சொல்லி பல நாட்கள்ல பல வருஷக்கணக்கா சொல்லியே வந்துட்டோம். ஆனா பைபிள் தெளிவா சொல்லுது, நியாயாதிபதிகள் 13:11 தன் மனைவியின் பின்னாலே மனோவா போனான். மனைவி முன்னாடி போற. அப்போ இந்த மனோவா தேவதூதனை பார்க்கிறவனும் தேவனோடு பேசுகிறவனா இருந்தாலும் இந்த அவனுடைய மனைவி பாருங்க, நல்ல அதே தூதனை பார்க்கிறவளும் ஓடுகிறவளும் தன் புருஷனை சரியை வழி நடத்துகிற ஒரு ஸ்திரியா இருக்கு. இதுதான் இவனிடத்தில் காணப்படுகிற அருமையான குணசாலின் அனுபவம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்திரீகள் என்று சொன்னால் பின்னாக போவது, ஒளிந்து ஒளிந்து போவது, வெட்கத்தோடு போவது, தலை குனிந்து போவது, தாமதித்து போவது, அப்படியே அமைதலாய் போவது மாத்திரமல்ல. நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றது உண்மைன்னா, தேவனுடைய சத்தியம் வேதம் உங்களிடத்தில் இருக்கிறது அப்படின்னாக்கா, உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய நல்ல ஒரு மனைவியாக, நல்ல ஒரு தாயாக, நல்ல ஒரு ஸ்திரியாய் காணப்பட வேண்டும். சில குடும்பங்கள்ல சில ஸ்திரீகளுக்கு இருக்கிற மகா வல்லமையை நான் பார்த்திருக்கேன். நான் ஊழியம் செய்கிற விருதுநகர் மாவட்டத்துல நல்ல அருமையான ஒரு வியாபாரி, அவர் அருமையான ஒரு பெரிய ஹோட்டல் வச்சிருந்தார். அந்த ஹோட்டலுக்கு தனி பேரும் பிரஸ்தாபமும் உண்டு. அது மட்டுமல்ல, அவருக்கும் அந்த ஹோட்டல் ஓனருக்கும் நல்ல மதிப்பு மரியாதை உண்டு. அவங்க அந்த ஊர்லயே அவங்க சிறந்த ஒரு பெரிய ஹோட்டலா வச்சிருக்காங்க. நல்ல குடும்பம், எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை. அவரும் அந்த மாதிரி தான் நடந்தது. ஆனா ஒரு நாள் வந்தது, எதிர்பாரா விதத்துல அவருடைய மனைவி, அந்த தாயார் இறந்துட்டாங்க. இவங்க இவ்வளவுக்கு அந்த ஹோட்டலுக்கு அதிகமா வந்தது கிடையாது, வியாபார விஷயத்துல தலையிறது கிடையாது, அல்லது கடைக்கு யார் வர்றாங்க யார் போறாங்க அதெல்லாம் பாக்குறது கிடையாது, அப்புறம் பண விஷயத்துல இது பண்ணது கிடையாது. ஆனா அவங்க வீட்டோட இருப்பாங்க, தனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க, வீட்டுக்கு புருஷன் வர்றது, மற்ற வீட்டுல வேலையாட்கள் வந்து கேட்டா எடுத்து கொடுக்கறது, இப்படிதான் இருந்தாங்க. ஆனா முழு குடும்பத்துடைய நல்ல கட்டுப்பாட்டை அன்பு என்னும் கயற்றினால் அந்த தாயார் தன்னுடைய கைக்குள் வச்சிருந்தாங்க. ஒரு நாள் எதிர்பாரா விதத்துல அவர்களுக்கு வயது மூப்பு மற்றும் சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனத்தை நிமித்தம் இறந்துட்டார். இறந்ததுதான் தாமதம். அவங்க இந்து முறைப்படியே எல்லாம் நடந்தது. கடைக்கு விடுமுறை விட்டாங்க. அப்புறம் அந்த தாயாருக்கு புதைத்தார்கள். காலங்கள் நாட்கள் கடந்தது. சில சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் பண்ணாங்க. ஆனா கரெக்டா ஒரு மாசம் கூட ஆகல பாருங்க, அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சுனாமி அலை போல பெரிய கொந்தளிப்பு ஒன்று அடித்தது. அடிச்சதுதான் மகன் ஒரு பக்கம் போயிட்டான், மக ஒரு பக்கம் போயிட்டான், மருமகன் தனியா அவன் ஒரு பக்கம் பிரிச்சு போயிடுச்சு, ஆளுக்கு போயிட்டான். அடுத்த ஒரு மாதம் கடந்தது. இந்த கடையில் நல்லா, அதாவது ரொம்ப காலமாய் ஓடிக்கொண்டிருந்த அந்த நல்ல ஹோட்டல் வேலைக்காரர்களுக்குள் வாக்குவாதமும் பல குழப்பம் வந்தது. அவர்கள் ஆளாளுக்கு நிற்க ஆரம்பித்தார்கள். வியாபாரம் குறைந்தது. கடைசி அந்த ஹோட்டல் இழுத்து மூடினாங்க. அப்புறம் ஒரு 2 மாதம் கடந்தது. திடீரென்று ஒரு நாள் அவரை, அந்த கடை ஓனரை நான் பாக்குறேன். என்னை பார்த்தா ஒரு சாமி சாமின்னு தான் சொல்லுவார். சாமி நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாரு. 2 கையெடுத்து கூட, என்னை விட ரொம்ப வயதுல மூத்தவர். ஆனா 2 தெருவுல ரோட்ல பார்த்து 2 கையெடுத்து கும்பிட்டுட்டு சாமியும் பிடிப்பார். அப்ப நானும் அவருக்கு அன்பா மரியாதை செலுத்தி தான் போவேன். அப்போ ஒரு நாள் பாக்குறேன், அந்த அவர் வீட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம். அப்ப வீட்டுக்கு போறேன். மத்தியானம் ஒரு 2 மணி. பாவம், வீட்டுல யாருமே கிடையாது. மயான அமைதி, அப்படியே நிசப்தமா இருக்குது.
வெளியில கிரில் கேட்டு பூட்டி இருக்கு. வெளியில பூட்டு போறது சும்மா சாத்தி இருக்கு. அப்புறம் எட்டி பார்த்தா இவர் உள்ள உட்கார்ந்து இருக்காரு. சொல்றேன், ஐயா அப்படின்னு கூப்பிடுறேன். கதவு திறந்து உள்ள வாங்க. நான் போய் பார்க்கிறேன், அவ்வளோ பெரிய வீட்டுல யாருமே இல்லாம ஒரு சுத்திர மயான அமைதியில ஒரு பழைய சேர் போட்டு உடைஞ்ச ஸ்டூல் போட்டு அந்த ஸ்டூலுக்கு மேல டிஃபன் கேரியரை திறந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரை பார்க்கறதுக்கே பரிதாபமாய் போனது. அவ்வளோ தாம்பிகமா இருந்தவர், செல்வ செழிப்பா இருந்தவர், மதிப்பு மரியாதையோடு இருந்தவர், பிள்ளை குட்டிகளோடு இருந்தவர், நல்ல வியாபார தொழிலோடு இருந்தவர். ஒரு ஸ்திரீ, ஒரு தாய் அந்த குடும்பத்துல மரித்தாங்க. இவரோட நிலைமை அந்த பரிதாபம் போனது. அடுத்த சில மாதம் கூட ஆகல, அவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு ஒரு இடத்தையும் விற்க வேண்டியதாயிடுச்சு. ஓசத்துல இப்ப அந்த அவங்களுக்கு ஒரு அடையாளமே இல்லை. ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா, எனக்கன்பானவர்களே, சில வீடுகளிலே முழு குடும்பத்தை நடத்தக்கூடிய அருமையான கிருபையை இந்த மனோவாவின் மனைவிக்கு ஆண்டவர் கொடுத்ததை போல கொடுத்து வைத்திருப்பார். ஆனா அது நிறைய பேருடைய கண்கள் திறக்கப்படுறது கிடையாது, அது கவனிக்கிறது கிடையாது, அவங்கள ஒரு மதிக்கிறது கிடையாது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதோ, ஸ்பெஷலா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதோ, அவங்களை பராமரிக்கிறதோ, இல்லாட்டி என்னைக்காவது கூட உட்காந்து எப்படி இருக்கீங்க, என்ன செய்யுது, உடம்புக்கு எப்படி இருக்கு, எங்கேயா போவோமா, கடைக்கு போயிட்டு வரலாமா, பஜாருக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு ஏதோ அவங்களை சந்தோஷப்படுறது எதுவுமே கிடையாது. ஆனா 24 மணி நேரமும் அந்த தாயாருடைய, அந்த மனைவியுடைய, அந்த ஸ்திரீயுடைய உழைப்பு இவர்களுக்கு தேவை. அவர்களுடைய உழைப்பு இவர்களுக்கு தேவையை தவிர இவர்கள் அவர்களுக்காக எதையும் செய்வது கிடையாது. கர்த்தர் நல்லவை. பேர் மாத்திரம் இருக்கும் மனைவின் இருக்கும், பேர் மாத்திரம் அம்மான் இருக்கும், பேர் மாத்திரம் இவங்கதான் வீட்டுல மூத்தவங்க இருக்கும், அது பேர் இருக்கும். ஆனா அவர்களுக்கு நீ எதையும் செய்வது கிடையாது. இதெல்லாம் தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தை. தேவனால் கொடுக்கப்பட்ட வீட்டில் இருக்கிற வயது முதிர்ந்த ஸ்திரீகளை மதிக்கப்படாதுங்கள், அவர்களோடு தனித்து நேரத்தை செலவழிக்கப்படாதுங்கள், எங்கேயாவது அழைத்து செல்லப்படாதுங்கள், அவர்களுக்கு வேண்டிய சலக்கரணைகளை பண்ண பாருங்கள். எந்த விதத்தில் அவர்கள் சந்தோஷப்படுத்த வேண்டுமோ சந்தோஷப்படுத்த பாருங்கள். காசினாலும் பணத்தினாலும் வஸ்திரத்தினால் மாத்திரமல்ல, நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாளாகவும் அவர்களோடு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தனித்து உட்கார வேண்டும். நன்மை தீமைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்க உள்ளத்தில் உள்ளதெல்லாம் சொல்ல வேண்டும். அவங்கள்ட்ட என்ன இருக்கு என்பதை மெதுவா தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நல்ல ஸ்திரீகளை, குணசாலிகளான ஸ்திரீகளை பாதுகாக்கிற தன்மை. கர்த்தர் நல்லவே. அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, மனோவாவின் மனைவியை போல எல்லாரையும் கட்டி இழுக்கக்கூடிய கிருபையை உங்களுக்கு கொடுத்திருந்தா, இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்றேன். இவளை குறித்து வேதம் சொல்லுது, அவர் பிள்ளை பெறாத மலடி என்று பைபிள் சொல்லுது. பிள்ளை பெறாத மலடிதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த பிள்ளை பெறாத மலடியா இருந்த அவருடைய ஜீவியத்துல கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டு அழகான ஒரு குமாரனை கொடுத்தார். அல்ல சுத்திரம், அதுதான் பெரிய சரித்திரமாய் மாறினது. சிம்சோன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுவது, ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பது இல்லை. இன்னைக்கு நிறைய தாய்மாருடைய கண்ணீர் எதுக்குன்னாக்கா, நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், என் வீட்டுல இன்னும் மாற்றம் வரல, இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றேன், இன்னும் இந்த மாற்றம் வரல, ஓ ஸ்தோத்திரம், இவனுக்காக இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன், அவன் எதுவுமே முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லி ஒரு மலட்டு தன்மையினால கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு தான் நான் சொல்றேன், ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பது இல்லை என்ற வார்த்தையின்படி உங்க குடும்பத்துல பையனுக்கு ஏதாவது நடக்கலையா, அந்த மலட்டு தன்மையை மாற்றுகிறார். பெண்ணுக்கு நடக்க வேண்டிய காரியம் நடக்கலையா, அந்த மலட்டு தன்மையை மாற்றுகிறார். புருஷனுக்கு நல்ல சுகம் உண்டாகலையா, அந்த மலட்டு தன்மையை மாற்றுகிறார். வீட்டில ஊழியத்துல வளர்ச்சி இல்லையா, அந்த மலட்டு தன்மையை மாற்றுகிறார். இந்த மனோவாவையும் மனோவாவின் மனைவியும் ஆசீர்வதித்து நல்ல பராக்கிரமசாலியான குமாரனை கொடுத்தது, பிரதிஷ்டை குமாரனை கொடுத்தது உண்மைன்னா, இன்னைக்கு ராத்திரியிலிருந்து உங்க குடும்பத்திற்கு எல்லா மலட்டு தன்மைகளை தேவன் மாற்றுகிறார். எல்லா மலட்டு தன்மைகளை தேவன் நீக்குகிறார். மனோவாவையும் மனோவாவின் மனைவியையும் ஆசீர்வதித்த
குணசாலியாய் மாற்றின ஆண்டவர் உங்களையும் மாற்றுகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இருக்கிற 5வது மனைவி. இந்த 5வது மனைவியை குறித்து சொல்லி முடிக்கிற நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் 14-16. அப்பொழுது சிம்சோனின் பெண் சாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய். என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றார். அதற்கு அவன், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கும் அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றார். இப்போ இங்க 5வது மனைவியை பார்க்கிறோம். இந்த 5வது மனைவியின் பேர் என்னன்னா, ஓ கர்த்தர் நல்லவே, பெண் சாதி என்று சொல்லப்பட்டதான மனைவி. பெண் சாதி, அதாவது சிம்சோனின் இருதயத்தை வலிவி போக செய்த பெண் சாதி என்கிற மனைவி. இந்த ஸ்திரீட்ட இருக்கிற சில பலவீனங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த ஸ்திரீட்ட இருக்கிற பலவீனம் என்ன? அந்த நியாயாதிபதிகள் 14-16 சொல்லுவதை, சிம்சோனின் பெண் சாதி அவனுக்கு முன்பாக அழுது. ஓ கர்த்தர் நல்லவே. இந்த அழுகை என்பது தயவு சூத்திரம் இன்றைக்கு பெரிய ஆயுதம் என்று பலர் நினைக்கிறார். தேவ சமூகத்துல அழுகிற அழுகையை தவிர எந்த மனுஷனுக்கு முன்பாக அழுதாலும் அது பிரயோஜனமற்ற கண்ணீர் என்பதை மறந்து போகாது. கர்த்தருக்கு மகிமையும் தயவும் கிருபையும் உண்டாவதால். அப்போ ஒன்று அழுகை. 2வது அவர் சொல்றான், நீ என்னை நேசியாமல் பொய் சொல்லுகிறார். இந்த ஸ்திரீட்ட காணப்படுகிற 2வது பெரிய ஒரு பலவீனம் பொய் பேசுது. நீ என்னை நேசிக்கவே இல்லை. 3வது, இவள் அவனை அலட்டுகிறவளாகிறது. இந்த சோத்திரம் அழுகை, பொய் பேசுதல், அலட்டுதல், இந்த 3 தான் என்ன ஆச்சு, அவளுடைய குடும்ப வாழ்க்கையே மாற்றிவிட்டு. சிம்சோன் உயிரோடு இருக்க ஒரு நாள் ஊருக்கு போயிருக்க, திரும்பி வந்து பார்க்கிறா, அங்க பெண் சாதி இல்ல. பெண் சாதி தகப்பட்ட கேட்டா, அவன் சொல்லிட்டான், அவளை வேறு ஒருவனுக்கு கொடுத்தாச்சு. இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த 5வது மனைவி தன்னுடைய ஜீவியத்தை இழந்தவளாய், தன் சரீர சாட்சியை இழந்தவளாய், தன் அந்தரங்க நன்மையை இழந்தவளாய் காணப்படுகிறார். இவள் நல்ல குணசாலி என்கிறான ஸ்திரியாய் சொல்லவே முடியாது. குணசாலிகளுக்கு இடரலாய் இருந்த ஒரு ஸ்திரியாய் இருக்கிறார். அப்படியானால் நம்முடைய ஜீவியத்திலே கர்த்தர் நல்லவை, இந்த சிம்சோனின் மனைவியாகிய பெண் சாதி என்கிற அந்த ஸ்திரியை போல காணப்படவே கூடாது. இந்த பெண் சாதி என்கிற இந்த ஸ்திரியை குறித்து சொல்லணும்னா நான் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னாக்கா இவன் முதலாவது ஞானம் இல்லாதவள். சிம்சோன் முறை சொல்லலாம், நீ பச்சை கயிறு கொண்டு வந்து கட்டி என்னுடைய பலனெல்லாம் போயிடும், உடனே அப்படியே செய்யறான். அப்புறம் நாற்கயிறு கொண்டு வந்து கட்டி உடனே அப்படியே செய்யறான். அப்போ அவன் என்ன சொன்னாலும் செய்கிறான், தோற்று போகிறான். தோற்று போகிறமே என்கிற ஞானம் கூட அற்றவளாய் இருக்கிறார். இப்படி இந்த பெண் சாதி என்கிற ஸ்திரீ நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையின் ஸ்திரீயா இருக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும், அதே போல நல்ல குணசாலிகளாகவும் இருக்க வேண்டும். இன்னும் 5 குணசாலிகளை குறித்து வேதத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு சுத்தமானால் தேவனுடைய வருகை தாமதித்தான். மற்ற 5 குணசாலிகளை குறித்து வருகிற நாட்களிலே இரவுக்கிற ஜெபத்திலே தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தர் நோக்கி ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை கர்த்தர் நல்லவை, அந்த நீதிமொழிகள் 12:4 சொல்லப்பட்ட அந்த குணசாலியாக என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லா கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. நாம் அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு வாழ்த்துகிறோம்.
தெய்வமே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த இந்த ராத்திரி நேரத்திலே, இன்றைக்கு நடந்த இந்த 2வது ஆராதனையிலே குணசாலியை குறித்து கர்த்தர் இன்றைக்கு முதலாவது மனைவி என்கிற குணசாலியை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறீரே, அதற்காக நன்றி. நியாயாதிபதிகளில் சொல்லப்பட்ட 5 மனைவிகளை குறித்தும் அவர்களுடைய குணசாலி தன்மைகளை குறித்தும் அதுல எச்சரிப்பு சிறியை குறித்தும் எங்கள் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்க ஜீவியம் அன்று நாணிக்கொண்டு, வெட்கப்பட்டு கொண்டு, தயங்கிக் கொண்டு, ஒளிந்து கொண்டு இருக்காதபடி நல்ல அருமையான தெபொராளை போல, யாகேலை போல, கர்த்தர் நல்லவே, கீலேயாத்தின் மனைவி பராக்கிரமசாலியை வளர்த்ததை போல, மனோவாவின் மனைவியை போல நீர் எல்லாரையும் மாற்றும். இரவில் அல்லல் துரைத்தாரும் அதிகாலை இருட்டோட ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய அபிஷேகத்தையும் தீர்க்க தரிசனங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.